ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல். நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸை பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி கட் பண்றது, எப்படி ஸ்டிச் பண்றது, எல்லா மெத்தடுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணி பிகினர்ஸா இருந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா ஸ்டிச் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடுக்காக தான் நான் கத்துக்கிட்டது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப ஷோல்டர் வரைக்கும் ஜாயின் பண்ண வீடியோ, பழைய வீடியோ. இப்பதான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்படின்னாதான் நான் சொல்றது உங்களுக்கு டீடைல்டா புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இப்ப கை ஜாயின் பண்ண போறோம். கை ஜாயின் பண்றதுக்கு பாருங்க, சின்னதா நம்ம அக்காட் பண்ணிருக்கிறதுல இருந்து 1 இன்ச்சு தள்ளி அதுல இருந்து ஒரு சின்ன பெண்ட் மட்டும் கொடுத்து ஒரு சின்ன எஸ் ஷேப்ல கட் பண்ணிக்கிட்டேங்க. அவ்வளவுதாங்க. நம்ம கைக்கு கரெக்டா அந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுக்கிட்டோம். அந்த மார்க்கிங் வந்து எதுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, முன்பக்கம் வரணும். அந்த அந்த மார்க்கிங் நம்ம குடஞ்சது வந்து முன்பக்கம் வரணும். நிறைய நேரம் நானே என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா, மாத்தி வச்சு தச்சிருவேன். லெஃப்ட் சைடு வர கைய ரைட் சைடு வர கைய லெஃப்ட் சைடு வச்சு தச்சிருவேன். முன்னாடி எல்லாம் நான் என்னென்ன தப்பு பண்ணினோ அதை இப்ப உள்ள பிகினர்ஸ் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் அந்த மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. மார்க்கிங் கொடுத்துக்கிட்டேன்னு வச்சீங்களா, கரெக்டா சென்டர் பக்கத்துல வைக்கும் போதே அந்த மார்க்கிங் கரெக்டா முன் பக்கத்துல வருதா அப்படின்னு வந்து நம்ம பாத்துக்கலாம். பார்க்கும்போது நமக்கு அந்த மிஸ்டேக் வராது. அடிக்கடி நம்ம துணியை பிரிச்சு நம்ம தைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், சின்ன சின்ன இது வச்சுக்கிட்டோம், க்ளூ மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. பிளவுஸ், அதுலயும் லைனிங் பிளவுஸ் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்டா 1 மணி நேரம் தாங்க. என்னோட மிஷின் நூல் அந்தந்து போகும், அதனால 1 மணி நேரம். ஜாக் மிஷின் அந்த மாதிரி பவர் மிஷின் எல்லாம் வச்சிருக்கிறீங்கன்னா டக்குன்னு 1/2 ஹவர்ல லைனிங் பிளவுஸே முடிச்சு நீங்க கொடுத்துடலாம். நார்மல் பிளவுஸுக்கு ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தாங்க. ரொம்ப ரொம்ப மிஞ்சி ரொம்ப போனா 1/2 ஹவர் அழகா ஸ்டிச் பண்ணி கொடுத்து நம்ம ஒரு 100 ரூபாய், நார்மல் பிளவுஸ்னா 100 ரூபாய், லைனிங் பிளவுஸ்னா 200 ருபீஸ் வந்து சூப்பரா நம்ம வாங்கிடலாங்க. ஆனா நான் சொல்றேன், பட் எங்க ஊர்லயே 100 ரூபாய் தர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் படுவாங்க. நான் அந்த அளவுக்கு இது பண்ணிக்க மாட்டேன். சரி 90 ருபீஸ்னாலும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்குவேன். நமக்கு கஸ்டமர் தானே முக்கியம். முதல்ல கஸ்டமர் பிடிச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட்டை பார்க்க முடியும். அதனால நான் கஸ்டமர் எனக்கு வேணும் அப்படிங்கிற காரணத்தினால நான் 80 ருபீஸ் வரைக்குமே நான் தச்சு கொடுத்துட்டு தாங்க இருக்கேன் எங்க ஊர்ல. ஒரு சிலவங்க சும்மா இருக்கட்டுமா, எனக்காக நீ 80 ரூபாய் தச்சு கொடுமா அப்படி கேட்பாங்க. அப்படின்றப்ப நமக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அச்சோ, நம்ம சரி தச்சு கொடுத்தா என்ன அப்படின்னு எனக்கு தோணும். சரி, நான் தச்சு கொடுத்துருவேங்க. 80 ரூபாய் வரைக்கும் நான் தச்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதுக்குன்னு 70 ரூபாய்க்கு வரைக்கும் நான் போனது கிடையாது. 80, 90 இந்த 2 ரேஞ்சுக்குள்ளதான் நான் தச்சு கொடுத்துட்டு இருக்கேன். 100 ரூபாய் கேட்டா கூட 100 ரூபாயா, அங்கெல்லாம் 70 ரூபாய் தாமா, 80 ரூபாய் தாமாங்க. பட் ஆனா நிறைய இடத்துல 130 ரூபாய், 150 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க நார்மல் பிளவுஸுக்கே. பட் ஓவர்லாக் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நம்மகிட்ட அந்த ஓவர்லாக் எல்லாம் இல்லாததுனால நான் நார்மலாவே நார்மலான மிஷின்ல ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுனால நான் 100 ரூபாய் கூட கேட்கறது இல்லைங்க. 90 ரூபாய் தான் கேட்டு வாங்கிக்கிறேன். பட் ஆனா ஓவர்லாக் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாத அளவுக்கு என்னோட தையல் இருக்குங்க. நார்மலாவே நான் அழகா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். எப்படின்னா பிசுறு எங்கேயுமே வராத அளவுக்கு நீட்டா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம கையிலையும் அந்த பெண்டிங் இடத்துலயும் ஓவர்லாக் போட முடியாது. பட் ஆனா தையல் போட்டு கொடுத்துருவேன். அந்த நூல் வந்து பிரிந்து போகாத அளவுக்கு நுனியில வந்து ஒரு தையல் போட்டு கொடுத்துருவேன். சைட்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சைட்ல வந்து ஓவர்லாக் இல்ல, மேல் துணியை கட் பண்ணிட்டு கீழ் துணியை அப்படியே 2ஆ மடிச்சு ஸ்டிச் பண்ணிடுவேன். ஆம்கோல் நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. இங்க பாருங்க, நான் எப்படி வைக்கிறேன்றத பாருங்க. கையில எந்த ஒரு பெல்ட்டும் இல்லாம ஆம்கோல் அளவு பிளவுஸ்ல இருந்து கரெக்டா எடுத்து வச்சு கட் பண்ணீங்கனாலே நம்ம அக்காட் பண்ணிருக்கிறது கிட்ட தாங்க அதுவும் வரும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணும்போது எங்க அக்காட் பண்ணிருக்கோமோ அதே இடத்துக்கிட்ட தான் இந்த லைனிங் அளவு பிளவுஸ் திருப்பி இதே மாதிரி நான் இப்ப வச்ச மாதிரி நீங்க வச்சு பாருங்க. ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பாருங்க நான் எப்படி வச்சேன் அப்படின்னு. அந்த மாதிரி வச்சு நீங்க அடிச்சாலுமே எந்த இடத்துலதான் வரும் அப்படின்னா, நம்ம அக்காட் பண்ணிருக்கிற இடத்துல தாங்க கரெக்டா வரும். லைன் மட்டும் நேரா ஸ்டிச்சிங் வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. சில பேருக்கு நேரா வராது அப்படிங்கறதுனால ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டீங்க அப்படின்னா நேரா வந்துரும். கீழே மார்க்கிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, என்னோட கட்டிங் மெத்தட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா. பாருங்க, அழகா 3 தையல் போட்டாச்சு. மேல் துணியை மட்டும் தான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க. மேல் துணியை மட்டும் கட் பண்ணி எடுங்க. ஏன்னா 2மே சேர்த்து மடிக்கலாம். பட் என்ன ஆகும்னா கொஞ்சம் கனமா இருக்கும். அப்போ உள்ள வந்து ரொம்ப நமக்கு சைட்ல அழுத்தம் கொடுக்கும். அதனால மேல் துணியை கட் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கீழ் துணியை அப்படியே 2ஆ மடிச்சு ஒரு தையல் கொடுத்துருவேன். இப்ப பிசுறு வந்து உங்களுக்கு வராது அதிகமா. அந்த காட்டன் சாரீஸ் அப்புறம் பட்டு சாரீஸ் எல்லாம் வந்து நூல் நூலா பிரிந்துகிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி வராது. அதுக்காக நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன்.
நெக்ஸ்ட் நம்ம எந்த கையை அடிச்சோமோ அந்த கையை வச்சு அடுத்த அளவு எடுங்க. அளவு ப்ளவுஸ் எடுக்க வேண்டாம். அப்புறம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா அந்த வளைவை வச்சுட்டு கரெக்டா அந்த வளைவுக்கு நேரா வச்சு பாக்குறேன் பாருங்க. வச்சுட்டு ஒரு மார்க்கிங் நம்ம கட் பண்ணிருக்கிறது கிட்டதான் வரும். ரொம்ப ரொம்ப கிட்டக்கதான் வரும். மைல்டு ஒரு சின்ன இன்ச்சு தான் வந்து வித்தியாசப்படும். கரெக்டா நேரா வச்சுக்கோங்க. கைய வந்து நேரா வச்சுட்டு கரெக்டா அந்த நம்ம கட் பண்ணிருக்கிறது கிட்ட தையல் வர மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான தையல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அம்கோல் கிட்ட கை கிட்ட எல்லாம் நிறைய பேர் சிஸ்டர் வேறு டிஃப்ரெண்டா வருது, அளவு வந்து மாறுபடுது அப்படின்லாம் சொல்லி ஒரு சிஸ்டருக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அளவுகள் மாறுபடுது அப்படின்னாலே நீங்க வந்து கட்டிங்ல மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால நம்மளோட வீடியோ மத்தவங்க நீங்க எப்படி கட் பண்ணீங்க உங்களோட மெத்தட் என்னன்றது எனக்கு தெரியாது இல்லையா? அதனால என்ன பண்ணுங்கன்னா என்னோட மெத்தட்ல நான் எப்படி கட் பண்ணிருக்கேனோ அதே மாதிரி நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. அதுலயும் அதே மாதிரி மிஸ்டேக் வந்துச்சுன்னா வராது, கன்ஃபார்ம்டா வராதுங்க. நான் இத்தனை ப்ளவுஸ் நான் என்னோட மெத்தட்ல தச்சிருக்கேன். கரெக்டா இருக்கும். சென்டர் பகுதி நம்ம ஆம்கோல் கிட்ட வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி கீழேயுமே கரெக்டா இருக்கும். பட்டி பீஸ் அளவுகள் மாறுதா? அதுக்குமே என்ன பண்ணலாம்னு தான் நான் உங்களுக்கு சிம்பிளான ஐடியா கொடுத்துருக்கேன். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பட்டி ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா பட்டியோட அளவுகள் கரெக்டா எவ்வளவு அளவு பட்டி தேவைப்படுதோ அதை அளந்து கட் பண்ணி நீங்க பட்டியை ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா முன்பக்கம் பின்பக்கம் வந்து ஏற்ற இறக்கம் வராது. இது வந்து என்னோட ஒரு சின்ன டிப்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. பட்டியை எப்படி ஜாயின் பண்ணணும்னு கூட என்னோட வீடியோஸ்ல போட்டிருக்கேன். வேணும்ன்றவங்க போய் வாட்ச் பண்ணி பாருங்க. நான் சேனல்ல போட்டிருக்க ஒவ்வொரு வீடியோஸுமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அழகா நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பிசுறு எதுவுமே வராது. இந்த மாதிரி ஒரு நீட்டா ஒரு லைனிங் பிளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல. ஓகே. இதே மாதிரி 32 இன்ச்சு 34 இன்ச்சு 36 இன்ச்சுன்னு வரிசையா நம்ம பிளவுஸ் கட்டிங் போடுவோம். ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிங்க. இப்ப எல்லாமே நம்ம அடிச்சு முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கீழே அளவு வந்து நம்ம குறிக்கல. ஓகேங்களா? கை அளவும் ஆம்கோல் அளவு மட்டும்தான் குறிச்சிடணும். கீழே அளவுகள் வந்து நான் குறிக்கல. அதுக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி தச்சு முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அளவு பிளவுஸ் எடுத்து கீழே உள்ள அளவை அளந்து பாருங்க. கீழே உள்ள அளவு அளந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நமக்கு முதுகு பக்கத்துல டாட் பிடிக்கிற அளவுக்கு மட்டும்தாங்க எக்ஸ்ட்ராவா பீஸ் இருக்கும். வேற எங்கேயுமே வராது. வேற அதிகமான அளவுகள் வர வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா என்னோட மெத்தட்ல நீங்க தச்சு பாத்தீங்க அப்படின்னா. இது எதுக்காக இந்த இடத்துல தையல் போடுறேன் அப்படின்னா சோல்டர் வந்து அந்த இடத்துல நல்லா பின்பக்கமா பார்க்க ஒரு தையல் போட்டு வச்சுக்கிறேன். அப்படின்னா முன்னாடி இறங்காம இருக்கும். கரெக்டா அளவு பிளவுஸ் வச்சு அளந்து பாத்துக்கிறேங்க. பாருங்க. அளவு பிளவுஸ் வச்சு நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா இருக்கா? கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா முதுகு பக்கம் டாட்ல நம்ம பேலன்ஸ் பண்ணிடணும். இப்ப நம்ம அளந்து பார்த்துட்டு அந்த முதுகு பக்கத்துல எவ்வளவு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கோ அதை வந்து நான் முதுகு பக்கத்துல டாட்ல பேலன்ஸ் பண்ணி தச்சிருவேங்க. அப்போ உங்களுக்கு அளவானது பர்ஃபெக்டா வந்துடும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களாலையும் நம்மலாம் இப்படி நமக்கு ஒரு அளவு பிளவுஸ் ஒரு லைனிங் பிளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சோம் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. முதுகு பக்க டாட்ல ரொம்பலாம் ஒண்ணும் இதெல்லாம் இருக்காது. எக்ஸ்ட்ரா பீஸ்ல கரெக்டா நம்ம அதை முதுகு பக்க டாட்டா எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா பினிஷ் பண்ணிடலாம். பாருங்க பிளவுஸ் பினிஷ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க வைக்கும் போதே பாத்துருப்பீங்க ஆம்கோல் கிட்ட எல்லாம் கரெக்டா வந்திருக்கும் பாருங்க. கை ஜாயினிங்லாம் எங்கேயுமே வந்து ஏற்ற இறக்கங்கள் வராது. கரெக்டா இருக்கும். நம்ம ஒட்டு கொடுத்துருப்போம் பாத்தீங்களா? அந்த பாருங்க சென்டர் அந்த ஒட்டு கொடுத்தது கூட இது இல்லாம சூப்பரா வந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ் பார்த்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுங்க. அதே மெத்தட்ல ஸ்டிச் பண்ணுங்க. கண்டிப்பா பிகினர்ஸ் உங்களால ஒரு பிளவுஸ சூப்பரா பினிஷிங்கா தச்சு முடிக்க முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் போடலாம், இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னாலும் உங்க டவுட் எனக்கு கேளுங்க. கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எனக்கு தெரிஞ்சதை. ஓகேங்களா?
வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.